ஒரு கிராமத்தின் எல்லையில் ஞானி முதியவர் என அழைக்கப்பட்ட மூதாதையர் ஒருவர் வசித்து வந்தார். அவருடைய பெயர் அனந்தன். அவர் வயது முதிர்ந்தவர் என்றாலும் அவரது வார்த்தைகள் முத்துக்கள் போல மதிப்புமிக்கவை. அவர் ஏழ்மையில் வாழ்ந்தார். ஆனால் அவரை சுற்றியுள்ள மக்கள் அவரை வணங்கினர், ஏனெனில் அவர் யாருடைய துயரத்தையும் கேட்க தவறியதில்லை. அனந்தனுக்கு ஒரே ஒரு உடைமை இருந்தது. அவர் தனது தாத்தாவிடமிருந்து பெற்ற அழகான மர வேலைப்பாடுகளுடன் கூடிய ஒரு சிறிய மரப்பெட்டி. அதை அவர் மிகவும் நேசித்தார். ஒரு வருடம் கிராமத்தில் கடும் பஞ்சம் ஏற்பட்டது. பயிர்கள் வாடின, நீரூற்றுகள் வறண்டன. கிராமவாசிகள் பட்டினியால் தவித்தனர். அனந்தனின் வீட்டிற்கு உதவி கேட்டு தினமும் பலர் வந்தனர். அவரிடம் இருந்த சிறிதளவு தானியத்தையும் அவர் அனைவருக்கும் பகிர்ந்தளித்தார். ஒரு நாள் பட்டினியால் சோர்வடைந்த ஒரு இளைஞன் அவரிடம் வந்து, மூதாதையரே, என் குழந்தைக்கு ஒரு கைப்பிடி தானியம் கூட இல்லை, என்னால் பார்க்க முடியவில்லை என்று அழுதான். அனந்தன் யோசித்தார். அவரிடம் எதுவும் இல்லை. திடீரென அவர் தனது மரப்பெட்டியை பார்த்தார். அந்த பெட்டி ஒரு சில பணத்திற்கு விற்கப்படலாம். அவர் தயக்கமின்றி அதை எடுத்து இளைஞனிடம் கொடுத்தார். மகனே, இதை கொண்டு போ. இதை விற்று உனது குடும்பத்தை காப்பாற்றிக்கொள் என்றார். இளைஞன் ஆச்சரியத்துடன், மூதாதையரே, இது உங்கள் தாத்தாவின் நினைவு சின்னம் அல்லவா என்று கேட்டான். அனந்தன் புன்னகையுடன், எந்த பொருளை விடவும் மனித உயிர்களே மதிப்புமிக்கவை என்றார். இளைஞன் நெகிழ்ந்து போய் பெட்டியை பெற்று சென்றான். பஞ்சத்திற்கு பிறகு அவன் திரும்புவதைக் கண்டு அவனது நன்றியைக் கண்டு கிராம மக்கள் ஆச்சரியப்பட்டனர். நீதி. உண்மையான செல்வம் என்பது நாம் நேசிக்கும் பொருட்களை பிடித்து வைத்திருப்பதில் இல்லை, மாறாக தேவைப்படும் போது பிறருக்காக நாம் செய்யும் தியாகங்களிலும் அன்பிலும் தான் உள்ளது.